அவருடைய தோல்வி அல்ல, அவருடைய தோல்வி. நன்றாக கவனிக்க வேண்டும். அவருடைய தோல்வி அல்ல, அவருடைய தோல்வி. இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், உங்கள் தோல்விகள் உங்களுக்கு மட்டும் தெரியாது, உலகத்துக்கே தெரியும். அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன். அந்த வார்த்தையை, ஜனக்கூட்டத்தில் ஒருவன். என்னை கேட்டுக்கொண்டு அனுமதி பிள்ளையே, சற்று சிந்திக்க அன்பாக கேட்கிறேன். பிளீஸ் டிராவல் வித் மீ. என்னோடு பயணம் செய்ய அன்பாக கேட்கிறேன். உங்கள் தோல்வி உங்களுக்கு மட்டும் தெரியாது, உங்கள் தோல்வி உலகத்துக்கே தெரியும். ஜனக்கூட்டத்தில் ஒருவன். அப்படியானால் என் தோல்வி எனக்கு மட்டும் தெரிஞ்ச பரவாயில்லையே. என்னை கேட்டுக்கொண்டு அனுமதி பிள்ளையே, உங்கள் தோல்வி, a day will come, everybody will know your failures. There are many success, but one failure. நிறைய வெற்றி, ஆனா ஒரு தோல்வி. இந்த ஒரு தோல்வி எல்லா வெற்றிகளையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். சிம்சனுடைய ஒரு தோல்வி அவன் வெற்றிகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டது. மெனி சக்சஸ், ஒன் ஃபெயிலியர். வேண்டாம். ஒரு தோல்வி எல்லா வெற்றிகளையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுகிறது. அந்த வார்த்தையை படிக்கிறேன். கேட்டேன், கொண்டு வந்தேன், அவர்களால் அது கூடாமற் போயிற்று. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, அந்த நேரத்துல தெரியுமா உங்களுக்கு? அந்த வார்த்தையை கிடைக்கிறேன். அவர் பிரதியுத்தரமாக உதவி செய்யும் கர்த்தர், உன்னை காப்பாற்றும் கர்த்தர், உன்னை கரை சேர்க்கும் கர்த்தர், உன்னை கனம் பண்ணுகிற கர்த்தர், உன் மானத்தை காப்பாற்றுகிற கர்த்தர் is the one who want to rescue. அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை கவனிங்க. அந்த கூடாமற் போயிற்று. Is it not a struggle? அந்த எப்படி வந்திருக்கும்? முகம், அவருடைய தோற்றம், அந்த வியர்வை கூடாமற் போயிற்று. திரும்ப படிக்கிறேன். ஜனக்கூட்டங்கள். நான் சொல்ல அந்த கருத்து என்னவென்றால், உன்னுடைய செயல்திறன் அன்பாண்டே ஊருக்கும் தெரியும், உலகத்துக்கும் தெரியும், தேவனுக்கும் தெரியும். அப்படி சொல்ல விரும்புகிறேன். வாட் கைண்ட் ஆஃப் டாஸ்க், வாட் கைண்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். ஒரு சின்ன கேள்வி. அநேகருக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு ரொம்ப மோசமா இருக்குது. கேரக்டர் பர்ஃபார்மன்ஸ் வெரி பேட். இதை நான் பல முறை செய்திகளை சொல்லியிருக்கிறேன். குற்றப்படுத்துவதற்கு யுவர் பர்ஃபார்மன்ஸ், ஈவன் உங்கள் பிரசங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ், இட் ஷுட் பி எக்ஸலண்ட். உங்கள் ஆராதனை எல்லாமே, ஈவன் உங்கள் ட்ரெஸ் கூட இட் ஷுட் பி இஸ் அ பர்ஃபார்மன்ஸ். இங்க நான் சொல்ல வந்த வார்த்தை, முழுமை இல்லாத, பூரணம் இல்லாத, நோக்கம் இல்லாத, குறிக்கோள் இல்லாத ஒரு திறன். அது எதை கொண்டு வந்து என்று சொன்னால்